அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 44வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். உருவமாம் உணவால் உருவமாம், உபய உணவினால் உபயமே மயமாம், அருமா உணவால் அருவமே மயமாம், அச்சிவாங்கீசன் வடிவதுவே. உருவமாம் உணவால் ஜீவனும், உபய உணவினால் ஜீவன் முக்தனுமாம், அருவமா உணவால் பரமுக்தனுமாம், அச்சிவாங்கீசன் உயிரதுவே. முதல் வரியாகிய உருவமாம் உணவால் உருவமாம் என்பது இங்கே இந்த மாய விஷயங்களை நாம் புசிக்கின்ற, அதாவது உணவு என்பது இங்கே புசிப்பது அல்லது 12 நாம் விழித்து கொண்டிருக்கின்ற இந்த 12 மணி நேரம் உருவங்களால் வருகின்ற இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி இந்த உருவங்களை நாம் அனுபவிக்கின்ற இந்த பழக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு உருவம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் இங்கே உருவமாம் உணவால் உருவாம் என்று வருகிறது. இயற்கையில் நமக்கு அப்படித்தான் தற்சமயம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உருவங்களை எல்லாம் பார்ப்பதற்கண்ணு, விஷயங்களை கேட்க காது என்று இந்த உருவங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இருக்கிறது. இதுக்கு மேல்நிலையில் நாம் போக வேண்டும், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆக உருவமாம் உணவால் உருவாம் என்பது புரியும். உபய உணவினால் உபயமே மயமாம். உபயம் என்பது இங்கே அகர உகரம் என்று பிரம்மானந்தம் அல்லது சிவானந்தம், சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை உணர்கின்ற பொழுது அந்த உபயமே மயமாம் என்பது உபய உடம்பு. உபய உடம்பு என்பது ஏற்கனவே இங்கே பிரணவ தேகம் என்று சொல்லுவார். ஆக ஜீவன் முக்தர்கள் அனுபவிக்கக்கூடியது, அது மனதினால் அனுபவிக்கக்கூடியது என்றெல்லாம் போன பாடலிலே சொன்னார். ஆக அதுதான் உபயமே மயமாம் என்று அந்த ரூபம் நமக்கு கிடைக்கிறது என்றும், அருவமாம் உணவால் அருவமே மயமாம். ஆக அருவ உணவு என்கின்ற அந்த அருள் உணவை சுவைக்கக்கூடிய அந்த நிலை வரும்பொழுது நமக்கு அருவமே மயமாம் என்பது, நமக்கு அருவ உடல் கிடைத்துவிடும் என்பதும் அச்சிவாங்கீசனும் வடிவதுவே. சிவாங்கீசன் என்பது சிவ அங்கம், சிவத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த அருளினுடைய வடிவு இதுதான். அதாவது அருவ உடம்பு தான் அந்த அருளினுடைய வடிவு. நாமும் அந்த சிவாங்கீசன் தான் உண்மையான வடிவம். அதற்கு 3 விதமான வேறு வடிவங்கள். ஒன்று ஏற்கனவே பார்த்தோம், இருள் உடம்பு. இப்பொழுது இருக்கிறது மருள் என்கின்ற மாய உடம்பு. அடுத்தது அருவுருவ உடம்பு அல்லது பிரணவ உடம்பு. இந்த 3ம் மாறி மாறி கடைசியிலே 3 விதமான நிலைகளை மாறி வருகிறது. நாம் 2வதில் இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது ஜீவன் முக்தன் என்ற 3வது நிலை, அது உபயம் என்று இங்கே கூறுகின்றார், அல்லது பிரணவ தேகம். இதற்கு அடுத்தது 4வதாகிய அருள் புசிப்பை அடையும் போது இது உண்மையான நிலையை அடைகிறது என்று ஏற்கனவே எல்லாம் பார்த்தோமாக. அந்த தன்மையினுடைய, அதாவது சிவாங்கீசன் சிவத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த அருளினுடைய உண்மையான வடிவம் அதுதான் அருவ வடிவம் என்றும், அது அருவ நிலையிலே புசிக்கின்ற பொழுது அந்த வடிவம் கிடைக்கும் என்றும் கூறுகின்றார். அடுத்தது உருவமாம் உணவால் ஜீவனும் என்று இந்த உருவத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த தன்மைக்கு ஜீவன் என்று பெயர். நாம் இருக்கிறோம், இதுதான், இதில் எந்த சந்தேகமும். உபய உணவினால் ஜீவன் முக்தனுமாம். உபய உணவு என்பது அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது. அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு ஜீவன்முக்தன் என்று பெயர் என்றும். அடுத்தது அருவமாம் உணவால் பரமுக்தனுமாம். அருவமாகிய அந்த அருளை புசிக்கின்ற, அந்த அருள் அமுதத்தை உண்ணுகின்ற அவருக்கு பரமுக்தன் என்று பெயர் என்பதை குறிக்க சொல்லுகிறார். அச்சிவாங்கீசனும் உயிரது. அப்போ சிவாங்கீசன் என்று நிலைத்த ஒன்றுதான் இருக்கிறது, அது சிவத்துக்கு அங்கமாக இருக்கிறது. அதனுடைய பெயர் நிலையார் திருவருள். அதுவே இந்த 3 விதமான வெவ்வேறு நிலைகள் அடைகிறது. நாம் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவாங்கீசன் என்கின்ற அந்த அருள் 2வது நிலையிலே மருள் தேகத்திலே இப்பொழுது நம்முடைய உடலுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை தான் அதனுடைய உண்மையான வடிவம். அருள் புசிப்பை புசித்து கொண்டு அருள் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சிவாங்கீசன் என்ற அந்த நிலைத்த
நிலைத்த இருக்கின்ற அதனுடைய உயிர் இந்த தன்மையிலே தான், அதாவது பரமுக்த தன்மையிலே தான் இருக்கிறது என்பதை கூற வருகின்றார். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், உருவங்களை அனுபவிக்கின்ற அந்த காலம் வரை நமக்கு உருவம் இருக்கும் என்றும், அருவுருவமாகிய பிரம்மானந்தத்தை அனுபவிக்கின்ற காலத்திலே அதற்கு ஏற்ற புசிப்பிலே அதற்கு ஏற்ற அகத்திலே பிரணவ தேகம் கிடைக்கும் என்றும், அருளை அனுபவிக்கின்ற காலகத்திலே நமக்கு அருள் தேகம் கிடைத்துவிடும் என்றும், ஆக நாம் புசிக்கின்ற பொருளை வைத்துத்தான் நமக்கு தேகங்கள் இயற்கையாகவே ஏற்படுகிறது. நாமும் எப்பொழுது அருளை அடைந்து அந்த அருள் தன்மையை புசிக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு அருள் தேகம் கிடைக்கும் தான் இதனுடைய உட்பொருள். சரி, அந்த உருவமாக புசிக்கின்ற காலத்தில் இதற்கு ஜீவன் என்றும், அருவுருவமாக புசிக்கின்ற போது இவனுக்கு ஜீவன் முக்தன் என்றும், அருளை புசிக்கின்ற காலத்தில் இவனுக்கு பரமுக்தன் என்றும், அந்த நிலைதான் இந்த சிவாங்கீசன் என்கின்ற சிவத்துக்கு அங்கமான உண்மையான நிலை. இந்த மேற்கு சொன்ன இந்த 2-3 நிலைகள் எல்லாம் ஒரு தற்காலிகமான நிலை என்பதைத்தான் கூற வருகிறது. சரி, அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.